ஆடு மாடு மேய்த்தல் விவசாயத்தை அரசு பணியாக்குறது. இது உண்மையிலே சாத்தியமா? ஆனால் சாத்தியமாகாதுன்னு நிறைய பேர் கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனால் ஏன் சாத்தியமாகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி தான் எனக்குள்ள. ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல் இது காலங்காலமாக வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்க விஷயந்தான். இது அரசு பணி ஆக்கிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் சேஞ்ச் இன்டு ஷிஃப்ட் பேஸ்டு இல்லைங்களா? இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனிக்கு போகிறாங்க, ஒரு ஷூ கம்பெனிக்கு போகிறாங்க, 2-3 ஷிஃப்டாக போட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு ஜம்முன்னு ஃப்ரீ ஆகிடுறாங்க. அதே மாதிரி விவசாயத்தையும் நீங்கள் ஏன் அரசு பணி ஆக்கக்கூடாது? ஷிஃப்ட் பேஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விவசாயமும் தளிக்கும், அவங்களுக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் வரும். எவ்வளோ இயற்கையான விஷயம் இல்லையா இது, இயற்கையை பார்க்குறது. ஆடு மாடு கோழி வளர்த்தல் அவமானம் அல்ல, வெகுமானம். ஆடு மாடு கோழி வளர்ப்போம், நம் தலைமுறையை காக்க. நல்ல சுத்தமான பால், இயற்கையான காற்று, இயற்கையான உணவு. பசிக்கிறப்ப நீங்கள் அடுப்பெலாம் சமைக்க தேவையில்லை. இங்கே இருக்கிறது எதையாச்சும் ஒன்று பிச்சு சாப்பிட்டாலே நமக்கு அதுவே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாசத்தோடு வராங்க. இவங்களுக்கு கொஞ்சிக்கிட்டு அழகாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். மன இறுக்கத்தை குறைக்கக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஒரு நல்ல மெடிசன். இந்த மருந்தையெல்லாம் விட்டுட்டு கார்ப்பரேட் கம்பெனிக்கு படிச்சுட்டு அடிமையாகவே இருக்கணும்னு சொல்கிறீங்க. படிச்சுட்டு ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. ஆடு மாடு வளர்க்கலாம், அன்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி.